ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஆட்லின் என் மா எழுதின சைனீஸ் சிண்ட்ரெல்லா ஸ்டோரியோட சம்மரியை தான் பார்க்க போறோம். ஆட்லின் என் மா வந்து ஒரு சைனீஸ் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் பிசிஷியன், அதாவது டாக்டர். இவங்க வந்து சைனால டியான்ஜின், ஷாங்காய் அண்ட் ஹாங்காங் இந்த 3 பிளேஸ்லையும் தான் வளர்றாங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோன்னா ஃபாலிங் லீவ்ஸ். இதை வந்து 1997ல எழுதுறாங்க. இது இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா ஒரு ரைட்டர் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி எழுதுறது தான். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து சைனீஸ் சிண்ட்ரெல்லா. இதை வந்து 1999ல எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்சிங் தி ட்ரீ அப்படின்ற நாவல 2001லையும், 1000 பீசஸ் ஆஃப் கோல்டு அப்படின்ற நாவல 2002லையும் எழுதியிருக்கிறாங்க. சைனீஸ் சிண்ட்ரெல்லா அப்படின்ற இந்த நாவல் வந்து அவங்க 1997ல எழுதின ஃபாலிங் லீவ்ஸ் அப்படின்ற இவங்களோட ஆட்டோபயோகிராஃபியோட ரிவைஸ்டு வெர்ஷன் தான். இதுலயும் இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சைனீஸ் சிண்ட்ரெல்லாவை வந்து இவங்க நான் ஃபிக்ஷன் மாடல்ல எழுதியிருக்காங்க. நான் ஃபிக்ஷன்னா எந்த ஒரு இமேஜினரி கேரக்டர்ஸுமே இல்லாம நிஜமா வாழ்ந்த கேரக்டர்ஸோட நிஜமா நடந்த சம்பவங்களை அப்படியே எழுதுறது தான் வந்து நான் ஃபிக்ஷன். எந்த ஒரு இமேஜினேஷனுமே இதுல வந்து இருக்காது. இந்த நாவல்ல உள்ள கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்லின் என்மா. ஆட்லின் என்மா வந்து புரோட்டகனிஸ்ட் அண்ட் நரேட்டர். நரேட்டர்னா வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணி சொல்றவங்க. செகண்ட் கேரக்டர் பார்த்தோன்னா நியாங். இவங்க வந்து ஆட்லினோட ஸ்டெப் மதர், அதாவது ஆட்லினோட ஃபாதரோட செகண்ட் ஒய்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்தோன்னா ஃபாதர். இது வந்து ஆட்லினோட அப்பா. இவர் வந்து சைனால ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அப்புறம் இவ வந்து பிக் சிஸ்டர். இவளோட பேர் வந்து லிடியா. இவ வந்து ஆட்லினோட சிஸ்டர். அதுக்கப்புறம் ஈ ஈ வந்து ஆட்லினோட கிராண்ட் ஃபாதர், அதாவது அவரோட தாத்தா. அப்புறம் ஆண்ட் பாபா. இவங்க வந்து ஆட்லினோட ஆன்டி. இந்த சைனீஸ் சிண்ட்ரெல்லா நாவல்ல வந்து ஆட்லின் என்மா அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் உள்ள அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை தான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆட்லின் வந்து சைனால டியான்ஜின் அப்படின்ற பிளேஸ்ல உள்ள ஒரு வெல்தி ஃபேமிலி, அதாவது ஒரு பணக்கார குடும்பத்துல வந்து 5வது குழந்தைய வந்து பிறக்கிறாங்க. ஆட்லின் பிறக்கும் போது ஆட்லினோட அம்மா கொஞ்சம் பர்த் காம்ப்ளிகேஷன்னால வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஆட்லினோட மிச்ச 4 சிப்லிங்ஸ், ஆட்லினோட ஃபாதர் எல்லாமே ஆட்லினை வந்து பேட் லக், அவ பிறந்ததுனால தான் அவங்களோட ஒய்ஃப் அம்மாலாம் இறந்துட்டதா நினைச்சு ஆட்லினை வந்து எல்லாருமே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஃபேமிலியில. அப்புறம் ஒரு 1 இயர் லேட்டர் ஆட்லினோட ஃபாதர் என்ன பண்றாரு, அகைன் ஒரு விமனை வந்து மேரி பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு ஹாஃப் சைனீஸ் அண்ட் ஹாஃப் பிரெஞ்ச் விமன். அவளோட பேரு வந்து நியாங். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல நியாங் அந்த 5 சில்ட்ரன்ஸ் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா தான் இருக்கிறா. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஓனா 2 சில்ட்ரன்ஸ் பிறக்கிறாங்க. அது வந்து 4th பிரதர் அண்ட் லிட்டில் சிஸ்டர். இவங்க பிறந்த உடனே அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நியாங் வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம அந்த 4 சில்ட்ரன்ஸுக்குமே என்ன தோணுதுன்னா, ஆட்லினால தான் வந்து எல்லாருமே நம்மள ஹேட் பண்றாங்க, நம்மளுக்கு மதர் லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த சிப்லிங்ஸ் ஆட்லினை ரொம்ப ஹேட் பண்றாங்க. அந்த வீட்லயே ஆட்லின் மேல பாசமா இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தா அவளோட ஆண்ட் பாபா, அப்புறம் அவளோட தாத்தா ஈ, அப்புறம் ஆட்லினோட கிராண்ட் மதர் நெய் நெய். இவங்க 3 பேர் மட்டும்தான் ஆட்லின் மேல கொஞ்சமாச்சும் பாசமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்லின் கொஞ்சம் வளர்ந்து கிண்டர் கார்டன் ஜாயின் பண்ணிடுறா. கிண்டர் கார்டன்ல அவ ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்டா இருக்கா. வீக்லி ரிசல்ட்ல எப்பவுமே அவ தான் டாப் ஸ்டூடெண்டாவும் இருக்கிறா. படிப்புல வந்து ஆட்லின் ரொம்ப ரொம்ப நல்லாவே படிக்கிறவளா இருக்கிறா. கிண்டர் கார்டன் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா, ஜப்பான் வந்து சைனால நிறைய பிளேஸை வந்து பிடிச்சி ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டியான்ஜினையும் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆட்லினோட ஃபாதர் பிஸ்னஸ் மேன்னால அவரையும் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. இது பிடிக்காத ஆட்லினோட ஃபாதர் என்ன பண்றாங்க, யார்கிட்டயுமே சொல்லிக்காம அவர் வந்து டியான்ஜின்ல இருந்து ஷாங்காய்க்கு வந்து ஓடி போயிடுறாரு. அவர் போய் கொஞ்ச நாள் கழிச்சு நியாங்கும் அவளோட சன் 4th பிரதருமே யார்கிட்டயுமே சொல்லாம ஆட்லினோட ஃபாதர் கிட்டே வந்து போயிடுறாங்க ஷாங்காய்க்கு. இப்ப வந்து ஸ்டெப் சில்ட்ரன்ஸும் நியாங்கோட குட்டி டாட்டரான அந்த இன்ஃபென்ட் டாட்டர் இவங்க எல்லாருமே கிராண்ட் பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல வந்து டியான்ஜின்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறப்ப வந்து கிராண்ட் மதர் நாய்க்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு 6 வீக்ஸ்ல அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆட்லினோட ஃபாதர் யாருக்குமே தெரியாம ரகசியமா டியான்ஜினுக்கு வந்து அங்க இருந்து அந்த லிட்டில் டாட்டரையும் தேர்ட் பிரதரையும் மட்டும் அங்க விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 4 ஸ்டெப் சில்ட்ரன்ஸையுமே வந்து ஷாங்காய்க்கு அவரோட கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்க்குறப்ப ஷாங்காயில அவரோட ஆட்லினோட ஃபாதரும் அங்க அவளோட ஒய்ஃபான நியாங்கும் ஒரு பெரிய லக்ஸூரியஸான வீட்ல ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டெப் சில்ட்ரன்ஸுக்கு நியாங் அவளோட ஹவுஸ்ல உள்ள ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, 2nd ஃப்ளோர்ல இருக்க லக்ஸூரியஸான ரூம்ஸ் எல்லாமே வந்து நியாங்குக்கும் அவளோட ஓன் சில்ட்ரன்ஸ்க்கும் மட்டும்தான்.
3 ஃப்ளோர்ல இருக்க சிம்பிளான ரூம்ஸ மட்டும் தான் அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றா. செகண்ட் ரூல் என்னன்னா வந்து ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூட்டிட்டு வரக்கூடாது. இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக்கூடாதுன்னு சொல்றா. அப்படி போனா அவங்க அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிர்றா. 3 ரூல் என்னன்னு பார்த்தேன்னா வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வீட்ட விட்டு வெளிய போயிட்டு வர்றதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கேட்ட யூஸ் பண்ணாம பேக் டோர் வழியா போயிட்டு தான் வரணும். லைக் சர்வன்ட்ஸ் மாதிரி தான் பேக் டோர மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் கேட்ட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ஹவுஸ்லயே ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கு காரணமா அவங்க எல்லாருமே வந்து ஆட்லின தான் நினைக்கிறாங்க. ஆட்லின் வந்து ஷாங்காய்ல அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிடுறா. பட் வந்து ஸ்கூல் முடிஞ்சப்புறம் அவள கூட்டிட்டு வரதுக்கு அவ வீட்ல இருந்து யாருமே போகவே இல்ல. ஆட்லினும் வந்து ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆனோனே, அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல தெருவுல வந்து அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. அப்படியே இருட்டிட்டு இருக்கு. டைம் வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா அவ வந்து அங்க வந்த ஒருத்தவங்க கிட்ட மொபைல் வாங்கி அவ ஃபாதருக்கு கால் பண்றா. கால் பண்ணி என்னைய இன்னும் யாருமே கூப்பிட வரலன்னு சொன்னோனே, அவங்க அப்பா என்ன பண்றாங்க, போயிட்டு அவங்க வீட்ல உள்ள குக்கு கிட்ட போயிட்டு சொல்லிட்டு, அவங்கள போய் கூட்டிட்டு வர சொல்றா. குக்குவுமே ஆட்லின் மேல பாவப்பட்டு, சைக்கிள்ல போயிட்டு ஆட்லின கூப்பிட போறாங்க. இந்த டைம்ல தான் ஆட்லின் ரியலைஸ் பண்றா, அவளோட ஆன்ட் பாபாவும், கிராண்ட்ஃபாதர் ஈயும் வீட்ல இல்லன்னா, அவ மேல கேர் பண்றதுக்கு அந்த ஃபேமிலில யாருமே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்லினோட தாத்தா ஈ, அப்புறம் அவளோட ஆன்ட் பாபா, அப்புறம் 3 பிரதர், லிட்டில் சிஸ்டர் எல்லாருமே ஷாங்காய்க்கு வந்துர்றாங்க. லிட்டில் சிஸ்டர வந்து நியாங் ரொம்ப குழந்தையா இருக்கும்போதே அங்க விட்டுட்டு வந்ததுனால, இப்ப வந்து லிட்டில் சிஸ்டர் கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஆனா, அவளோட ஓன் மதரான நியாங்கவே அவளுக்கு அடையாளம் தெரியல. நியாங் கூட சேர மாட்டேன்னு சொல்லிடுறா. இத பார்த்து நியாங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அந்த குழந்தைய போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறா. பட் அத பார்த்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து அவள தடுக்க ட்ரை பண்ணவே இல்ல. பட் வந்து ஆட்லின்க்கு அந்த லிட்டில் சிஸ்டர பார்க்க ரொம்ப பாவமா இருந்தோனே, அவ வந்து அடிக்காதீங்க அப்படின்னு வந்து நியாங் கிட்ட சொல்றா. இது வந்து நியாங்குக்கு ஆட்லின் மேல இன்னும் கொஞ்சம் கோபத்தை கிளறி விட்டுருது. உடனே நியாங் என்ன பண்றா, அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான பேசிக் நீட்ஸ கூட இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா அந்த குழந்தைங்க எல்லாமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க நடந்து போயிட்டு நடந்தே தான் வரணும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் வந்து அவங்க வாக்கிங்லேயே தான் போகணும்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தேவைனா வந்து அவகிட்ட வந்து ரொம்ப பெக் பண்ணி ரொம்ப கெஞ்சவும் வைக்கிறா. அந்த டைம்ல வந்து சைனீஸ் நியூ இயர் வருது. அந்த சைனீஸ் நியூ இயர்க்கு அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப அழுக்கான ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸஸ் தான் குடுக்குறா. புது ட்ரெஸ் எதுவுமே குடுக்கவே இல்ல. பட் அவளோட ஓன் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப லக்ஸூரியஸா, ரொம்ப குவாலிட்டியா, எக்ஸ்பென்சிவான கிளாத்ஸ் எல்லாம் குடுக்குறா. இந்த இன்சிடென்ட் ஸ்டெப் சில்ட்ரன்ஸ்க்கு நியாங் மேல வந்து ரொம்ப கோவத்த ஏத்தி விட்டுருது. ஸோ வந்து ஸ்டெப் சில்ட்ரன்ஸ்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து நியாங்குக்கு அகெயின்ஸ்டா நெறைய பிளான் பண்ணி நெறைய பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இதோட லீடரா வந்து பிக் சிஸ்டர் லிடியா வந்து இருக்கிறா. பட் வந்து இவங்க டீம் ஃபார்ம் பண்ணத கொஞ்ச நாள்லயே நியாங் கண்டுபிடிச்சு, பிக் சிஸ்டர வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளோட டீம்ல வந்து சேர்த்துக்கிறா. நியாங் சேர்த்துட்டு அவளோட ஓன் சிப்லிங்ஸையே வந்து ஸ்பை பண்றதுக்கு வந்து அந்த பிக் சிஸ்டர வந்து நியாங் அப்பாயிண்ட் பண்ணிடுறா. பட் வீட்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஆட்லின் வருது அவரோட ஸ்கூல்ல வந்து ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட் அவ தான் எப்பவுமே இருக்கா. அதனால அவளுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா அவளுக்கு வந்து ஊ சுன்மே அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து கிடைக்கிறா. ஊ சுன்மே வந்து ஆட்லின்க்கு நெறைய ஹெல்ப் பண்றா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்லின் கூட டெய்லி அவளோட புக்ஸ தூக்கிட்டு அவளோட வீடு வரைக்கும் நடந்து வர்றா. பிகாஸ் சுன்மே வந்து கேட்டா, "நான் வந்து உன்னைய டெய்லி வீட்ல வந்து டிராப் பண்றேன். என்னோட டிரைவர் கிட்ட சொல்லுன்னு" கேட்கிறா. அதுக்கு வந்து ஆட்லின் வந்து மறுத்துடுறா. ஸோ சுன்மே வந்து அவளுக்கு இந்த மாதிரி நெறைய ஹெல்ப்ஸ் பண்றா. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இப்போ சைனா வந்து ஜப்பான ஃபுல்லா டிஃபீட் பண்ணி அவங்க கண்ட்ரிய விட்டு வெளிய அனுப்பிடுறாங்க. டியான்ஜினும் ஃப்ரீ ஆயிருது. ஸோ வந்து ஃபாதர், நியாங், அப்புறம் வந்து பிக் சிஸ்டர், அப்புறம் அவளோட ஓன் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து மறுபடியும் டியான்ஜினுக்கு ரிட்டர்ன் போயிடுறாங்க. இப்போ ஷாங்காய்ல வந்து ஸ்டெப் சில்ட்ரனும், கிராண்ட்பா, ஆன்ட் ஈ இவங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆட்லின் வந்து இந்த டைம்ல 3 பிரதர் கூடயும், தாத்தா ஈ கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிரா. அப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் அங்க டியான்ஜன் போன எல்லாருமே ரிட்டர்ன் வராங்க. அப்புறம் வந்து ஆட்லினோட ஸ்டெப் மதரும், ஃபாதரும் சேர்ந்து எல்லா சில்ட்ரன்ஸுக்குமே வந்து ஒரு பெட் டக்ஸ் வந்து குடுக்குறாங்க. இந்த டக்குக்கு வந்து ஆட்லின் ப்ரெஷியஸ் லிட்டில் ட்ரெஷர் பிஎல்டி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறா. அந்த டக் மேல ஆட்லின் ரொம்ப பாசமாவும், ரொம்ப கேர் பண்ணியும் அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறா. ஒன் டே ஆட்லினோட ஃபாதர் வந்து அவர் வளர்க்குற ஜெர்மன் ஷெப்பர்ட் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காண்டி வந்து ஒரு டக்கு சூஸ் பண்ணி அது கூட அது ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவங்க சூஸ் பண்ண டக் யாருன்னா ஆட்லினோடது. பிஎல்டியை தான் சூஸ் பண்றாங்க. ஆட்லினோட கண்ணு முன்னாடியே வந்து அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த டக்கை வந்து கொன்றுது. இந்த டக்க கொன்னது வந்து ஆட்லின்க்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. அவளோட மனசே உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் நியாங் வந்து ஆட்லினோட பிக் சிஸ்டர் லிடியாக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணி வைக்க நினைக்கிறா. அது யாருன்னா ஒரு டாக்டரோட அந்த
டாக்டருக்கு வந்து அவளோட பிக் சிஸ்டர விட கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வயசு வந்து ஜாஸ்தியா இருக்கு. இதுவும் ஆட்லிங்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருக்கு. லிடியாவோட மேரேஜ் முடிஞ்சு 1 மந்த் கழிச்சு ஆட்லினோட ஃப்ரெண்ட் சுன்மையோட பர்த்டே வந்து வருது. அந்த பர்த்டேவ வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சுன்மை நெனைக்கிறா. பட் வந்து அவ ஆட்லின் கிட்ட சொல்றா. அவ வந்து ஆட்லின் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா மட்டும் தான் சுன்மை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிர்றா. ஆட்லின் வந்து சுன்மை கிட்ட கன்டினியூஸா அவ பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டே இருக்கிறா. பிகாஸ் ஆட்லினோட வீட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறதுக்கு அலவுட் கிடையாது. இத தெரிஞ்சுக்கிட்ட சுன்மை என்ன பண்றா, ஒரு பிளான் பண்றா. அந்த பிளான் படி ஸ்கூல் நடக்கிற டைம்லயே வந்து ஆட்லின அவளோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல் முடியறதுக்குள்ளயும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுறதா பிளானிங். இத வந்து நியாங் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சுட்டு ஆட்லின வந்து இதுக்காண்டி ரொம்ப அடிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம ஆன்ட் பாபா வந்து யாருக்குமே தெரியாம ஆட்லினுக்கு வந்து பாக்கெட் மணி குடுப்பாங்க. அந்த மணி எல்லாம் அவ சேர்த்து வச்சு தான் சுன்மைக்கு கிஃப்ட் வாங்கணும்னு இருந்தா. அந்த மணியையுமே ஆட்லின் கிட்ட இருந்து புடுங்கிடுறாங்க. ஃபாதரும் வீட்டுக்கு வந்து ஆட்லின இதுக்காண்டி அடிக்கிறாங்க. டாக் விப்ப வச்சு ரொம்ப அடிச்சிடுறாங்க ஃபாதரும். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, ஆன்ட் பாபாவும் ஆட்லினும் சேர்ந்து இருந்தா 2 பேருமே வந்து ஆட்லின் கெட்டு போகுறதுக்கு காரணமா இருப்பாங்க. ஸோ 2 பேரையுமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இது நடந்த ஒரு 2 டேஸ் கழிச்சு ஆட்லின வந்து அவளோட ஸ்கூல்ல வந்து அவளோட கிளாஸ் பிரசிடென்ட் ஆகவும், ஸ்கூல் பியூப்பிள் லீடராவும் செலக்ட் பண்றாங்க. வீட்ல நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆட்லின் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்கிறா. இவ லீடரா செலக்ட் ஆனதுனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அத வந்து பார்ட்டியா செலிப்ரேட் பண்றதுக்காண்டி ஆட்லினோட வீட்டுக்கு வந்து வர்றாங்க. பிகாஸ் ஆட்லினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளோட வீட்ல உள்ள சிட்யூவேஷன்ஸ் தெரியாது. பட் வந்து இத பார்த்து நியாங் என்ன பண்றா, அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே ஆட்லின அடிச்சதுல ஆட்லினோட உடம்புல நெறைய தழும்பு வந்துருது. அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல ரத்தமும் நெறைய வந்துருது. ஆட்லினோட ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்த எல்லா கிஃப்ட்ஸையுமே வந்து ஆட்லின ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே குப்பையில போட வச்சுட்டாங்க. அண்ட் ஆட்லினோட ஃபாதரும் நியாங்கும் சொல்லிடுறாங்க. இனிமேல் அவள வந்து அவங்க கேர் பண்ணிக்க போறதில்ல. அவள ஆர்ஃபனேஜ்ல விட போறதா சொல்லிடுறாங்க. த நெக்ஸ்ட் டேவே என்ன பண்றாங்க, ஃபாதரும் நியாங்கும் அவள வந்து டியான்ஜனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. டியான்ஜன்ல வந்து அந்த டைம்ல வந்து சிவில் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால, அங்க இருக்க பீப்பிளே அங்க இருக்க முடியாம வெளிய போயிட்டு இருக்காங்க. பட் வந்து அதெல்லாம் பத்தி கேர் பண்ணாம, டியான்ஜன்ல ஒரு போர்டிங் ஸ்கூல்ல ஆட்லின சேர்த்து விட்டுறாங்க. ஆட்லின் கிண்டர் கார்டன் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா டியான்ஜன்ல. பட் வந்து அங்க சிவில் வார் நடந்துட்டு இருக்கிறதுனால, அங்க படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்க இருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வேற வேற சிட்டீஸ்க்கு போயிட்டாங்க. ஃபைனலா அந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அது ஆட்லின் மட்டும் தான் இருந்தா. அவ கூட கொஞ்சம் நன்ஸ் இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் துறவிகள் வந்து அவளோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆட்லின வந்து அங்க இருந்து ரெஸ்க்யூ பண்றதுக்கு ஆண்ட் ரெயின் வந்து வராங்க. இவங்களுக்கு 2 சன் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரு கிளாடின் அண்ட் இன்னொருத்தன் பேரு வந்து விக்டர். இங்க வந்து ஆட்லின ஷிப் மூலியமா அங்க இருந்து ஹாங்காங்குக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆட்லின் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெயின பார்த்து கொஞ்சம் பயப்படுறா. பிகாஸ் அவங்களும் நியாங் மாதிரி இருப்பாங்களோன்னு நெனச்சு. பட் வந்து ரெயின் அந்த மாதிரிலாம் இல்ல. ஆட்லினையும் அவளோட ஓன் சைல்டு மாதிரி ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கிளாடின் அண்ட் விக்டருமே ஆட்லினோட ஒரு சிப்லிங் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்லினோட லைஃப்ல வந்து அவ ஒரு நார்மலான ஹெல்தி ஃபேமிலி லைஃப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா. அந்த ஷிப் வந்து ஹாங்காங்ல வந்து ரீச் ஆகுது. அங்க வந்து ஆட்லின் வந்து அவளோட ஃபேமிலியோட வந்து ரீயூனைட் ஆயிறா. ஆட்லின பார்த்து ஹாப்பி ஆகுற ஒரே ஆள் அங்க யாருன்னு பார்த்தா ஈயி கிராண்ட்ஃபாதர் மட்டும் தான். ஆட்லினோட தாத்தா ஈயி வந்து முந்தி இருந்தத விட இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரிஞ்சாங்க. ரெயினோட ஃபேமிலி வந்து ஹாங்காங்ல ஆட்லினோட ஃபேமிலியோட ஒரு 1 வீக் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன உடனே அடுத்த நாள் ஆட்லின வந்து அங்க ஹாங்காங்ல இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுறாங்க. அகைன் ஹாங்காங்ல உள்ள போர்டிங் ஸ்கூல்லயுமே வந்து ஆட்லின் அந்த ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கிறா. அவளுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. பட் வந்து அவளுக்கு வந்து நியாங்கும் ஃபாதரும் நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுக்கறதுனால, அவளோட படிப்பு தவிர அவகிட்ட அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவா ரொம்ப நல்லாலாம் இல்ல. அந்த டைம்ல வந்து ஆட்லின் அவளோட ஃபாதர் கிட்ட வந்து ஹையர் எஜுகேஷன்காண்டி இங்கிலாந்து போறதுக்கு கேட்கிறா. பட் வந்து ஆட்லினோட ஃபாதர் வந்து அவள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்கூல்ல வந்து அந்த டெர்மோட எண்டிங்ல ஆட்லினுக்கு வந்து நிமோனியா வந்துருது. ஸோ அவள வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு சரியாகுறதுக்கு வந்து கொஞ்சம் வீக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவள வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ஆட்லினும் அவளோட வீட்டுக்கு போறா. அங்க வந்து அவ ஒரு நாள் தேட் பிரதரோடையும் அவளோட தாத்தா ஈயோடையும் பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, அவ ரொம்ப லோவா ஃபீல் பண்றதாவும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறதாவும், அவளோட ஃபியூச்சரே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிறதாவும் சொல்றா. அத கேட்டு அவளோட தாத்தா சொல்றாங்க, "உன்னோட லைஃப் வந்து உன்னோட கையில தான் இருக்கு. நீ நெனச்சா உன்னோட லைஃப்ல நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறியோ அத பண்ணலாம். ஸோ வந்து நீ கவலைப்படாத. எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க.
லின் அவளோட தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்றா. அவளோட லைஃப்ல அவ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதரும் நியாங்கும் சேர்ந்து நெக்ஸ்ட் டெர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ஆட்லின வந்து அவளோட போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளே ரைட்டிங் கன்டெஸ்ட் வந்து வருது. இதுக்கு வந்து ஆட்லின் அவளோட லைஃப் ஸ்டோரிய அவளே ஹீரோயினா வச்சு, அவளோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட்டிங்கா எழுதி வந்து அங்க அனுப்பி வைக்கிறா. பட் ஒரு 6 மந்த்ஸா அதுக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரவே இல்ல. அண்ட் அந்த ரைட்டிங்க வந்து அவளோட தாத்தா ஈக்கு தான் அவ வந்து டெடிகேட் பண்றா. நாள் போயிட்டுருக்கு. ஆட்லினோட தாத்தா வந்து இறந்து போயிடுறாங்க. ஆட்லின் வந்து ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு போயிருக்கா. பட் வந்து ஆட்லின் தவிர அந்த ஃபேமிலில யாருமே இறந்ததுக்கு வந்து அழவே இல்ல. ஆட்லின் வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபியூனரல் முடிஞ்சோனே நியாங் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் அவளோட நெக்ஸ்ட் டெர்ம் ஃபீஸ் எல்லாம் வந்து அவங்க பே பண்ண போறதில்ல. நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நியாங் வந்து ஆட்லின் கிட்ட சொல்லிடுறா. ஆட்லின் வந்து ரொம்ப ஹெவியா, டிப்ரஷனா, ஆன்ஷியஸா ஃபீல் பண்றா. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு நாள் அவ போர்டிங் ஸ்கூல்ல இருக்கிறப்ப வந்து ஆட்லினோட ஃபாதரோட டிரைவர் வந்து ஆட்லின அவளோட ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வர்றாங்க. அண்ட் அங்க வந்து அவளோட ஃபாதர் அவகிட்ட சொல்றாரு, அவ வந்து பிளே ரைட்டிங் கான்டெஸ்ட்ட வந்து வின் பண்ணிட்டதாகவும், ஹாங்காங்குக்கும் அவருக்கும் அவ வந்து பெருமை சேர்த்ததாகவும் ரொம்ப பாராட்டி ஆட்லின வந்து சொல்றாங்க. அதுக்கு ரிவார்டா வந்து ஆட்லின இங்கிலாந்துக்கு அவளோட 3 பிரதரோட சேர்ந்து மெடிசின் படிக்கிறதுக்கு அனுப்புறதாவும் சொல்லிடுறாரு. அவளும் வந்து இங்கிலாந்து படிக்க போயிடுறா. அவ இங்கிலாந்துல இருக்கிற டைம்ல வந்து ஆண்ட் பாபாக்கு நெறைய லெட்டர்ஸ் எழுதுறா. அவ எழுதின ஒரு லெட்டருக்கு ரெஸ்பான்ஸா ஆண்ட் பாபா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல வந்து அவங்க ஆட்லின் பத்தி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட லைஃப வந்து சைனீஸ் சிண்ட்ரெல்லாவான ஈஷியன் அப்படின்ற கேரக்டரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சைனீஸ் சிண்ட்ரெல்லா ஈஷியன் வந்து ஒரு ஃபோக்லோர் ஸ்டோரி. அதாவது இங்கிலீஷ்ல வர சிண்ட்ரெல்லா ஃபேரி டெய்ல் ஸ்டோரி மாதிரியே சைனால உள்ள ஒரு ஃபேரி டெய்ல் சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தான் வந்து ஈஷியன். அந்த ஸ்டோரியில உள்ள ஹீரோயினோட ஆட்லின கம்பேர் பண்ணி இந்த ஸ்டோரிய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.